தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம். தீர்த்த தர்மம். பூர்த்த தர்மத்தில் தீர்த்த தர்மத்தை விசேஷமாக சொன்னேன். ரொம்ப ஜல கஷ்டம் உள்ள இடத்தில் கிணறு, குளம் வெட்டுவதை ரொம்பவும் பெரிய தர்மமாக ஆதி நாளிலிருந்து ஸ்லாகித்து சொல்லி இருக்கிறது. இப்போது ராஜஸ்தான் ஸ்டேட்டில் சேர்ந்துவிட்ட ராஜபுத்தனம் ஒரே பாலைவன பிரதேசம் அல்லவா? அங்கே 7-8 மைலுக்கு ஒரு இடத்தில்தான் எவனாவது ராஜாவோ பிரபுவோ கிணறு வெட்டியிருப்பான். ரொம்ப ஆழத்தில் ஆதிசேஷன் தலை வரைக்கும் என்பார்களே, அப்படி பாதாளம் வரைக்கும் தோண்டிக்கொண்டே போய்தான் இப்படி அபூர்வமாக எங்கேயாவது கிணறு வெட்டி இருக்கும். அந்த கிணற்று கட்டைகளில் இந்த மகா பெரிய தர்மத்தை இன்னான் இந்த ராஜா காலத்தில் பண்ணினான் என்கிற டீடைல்ஸ் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் கல்வெட்டுகளாக பொறித்து இருக்கும். நம்முடைய ஹிஸ்டரி, கல்ச்சர் இவற்றை ஷேப் பண்ணுவதற்கு ரொம்பவும் உதவியாய் உள்ள இந்த கல்வெட்டுகளுக்கு வாபி பிரசஸ்தி என்று பெயர். வாபி என்றால் கிணறு, பிரசஸ்தி என்றால் புகழ் மொழி. இப்போதும் ராஜஸ்தானியர்களான மார்வாரிகள் அவர்களுக்கு ஜல கஷ்டம் நன்றாக தெரியுமாதலால் கிணறு வெட்டும் தர்மத்தில் விசேஷமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் எல்லாரும் சேர்ந்து குளம் வெட்டலாம். இருக்கிற குளங்களை தூர்வாரி சுத்தம் பண்ணலாம். பெரியவன் சிறியவன் என்று இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவது முக்கியம். கோட்டீஸ்வரன் ஆனாலும் பெரிய பண்ணையாரானாலும் அவனும் மண் வெட்டி கொண்டு வந்து போட வேண்டும். சாஸ்திரங்களில் அப்படித்தான் எழுதி இருக்கிறது. அஸ்திவாரக்கல் நாட்டுவது, டேப் வெட்டுவது முதலானதுகள் சாஸ்திரத்தில் இல்லை. எத்தனை பெரியவனானாலும் அவனும் வாஸ்தவமாகவே உடம்பு வேர்க்க மற்றவர்களோடு சரிசமமாக பூர்த்த தர்மம் பண்ண வேண்டும். ரதோத்சவத்தில் எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்றாக சேர்ந்து வடம் பிடித்து இழுக்கிற மாதிரி தான் இதுவும்.